என் பெயர் தங்கராஜ். நான் ஒரு விவசாயி மகன்னு சொல்லிக்கிறத ரொம்ப பெருமைப்படுறேன். அப்படி விவசாயின்னு சொல்லிக்கிட்ட பெருமைப்பட்ட காலமெல்லாம் இப்ப மலை ஏறிடுச்சுன்னுவாங்க. ஊருக்கு உலகத்துக்கே சோறு போட்ட விவசாயி இன்னைக்கு ஒருவேளை சோத்துக்காக கையேந்தி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு இருக்குது இன்னைக்கு விவசாய நிலம் இருக்கு. அந்த நிலங்கள் கூட விளைச்சல் வந்த நிலமெல்லாம் இப்ப விளைநிலங்களா போய்கிட்டு இருக்கு. சோறு போட்ட நிலம் இப்ப கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. அது கூட விற்கலாம்னா ஒரு சில இடத்துலதான் அப்படி ஆகுது. நாங்களாம் கிராமப்புறத்துல இருக்கிறவங்க, எங்களை சீண்டுவார் யாருமே இல்லை. அரசும் கண்டுக்கிறது இல்ல, யாருமே கண்டுக்கிறது இல்ல. அப்படிப்பட்டவங்க நாங்க எங்க போறது? இன்னைக்கு ஊர் உலகத்துக்கு சோறு போட்டவன் ஒருவேளை சோத்துக்கு கையேந்தி விட்டு காரணம் வானமும் போச்சு. நான் கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆசிரியரா இருந்திருக்கேன். இந்த ஊர்ல 40 வருஷம் ஆச்சு. கண்மாயெல்லாம் பெருகி முந்தையெல்லாம் கம்மா பெருகி அந்த மீன் பிடிக்கிறதுக்கு ஏழை விடுவாங்க குத்து. அப்படி ஒரு செழிப்பான இருந்த இந்த 18 பட்டி கிராமம் இன்னைக்கு சொல்றதுக்கே முடியாம அவல நிலையில தள்ளப்பட்டிருக்கிறோம். அதனால இந்த 58 கிராமங்களுக்கு ஒதுக்கின தண்ணிய கொஞ்சம் நீட்டினீங்கன்னா நாங்களும் பொழைச்சு போவோம். ஒரு தாய் வயிற்றுல பிறந்த பிள்ளைங்க 2 பிள்ளைக்கு சோறு போட்டு இன்னும் 2 பிள்ளைக்கு பட்னியா போட்டா எப்படி இருக்கும்? தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினையே அழித்து விடணும் சொன்ன பாரதி இன்னைக்கு இருந்தா அவனே தற்கொலை பண்ணிக்கிறான். ஏன்னா பாதி நல்லா இருக்கிறாங்க, நாங்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு என்ன செய்யணும்? நீங்க எங்களுக்கு இந்த கிராமத்தை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த கால்வாய் திட்டத்துல எழுமலையை சேர்ந்த கிராமங்களுக்கு வந்தீங்கன்னா உங்களை தெய்வமா நினைச்சு வழிபடுவோம். அதுக்காக கேட்டுக்கிறோம், ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறோம். ஏழை விவசாயி பாருங்க, ஒரு விவசாயி அழுதான்னா உலகமே கண்ணீருக்குள்ள மூழ்கிக்கணும். அப்படிப்பட்ட விவசாயம் செழிக்கணும்னா இந்த கால்வாய் திட்டத்தை கொஞ்சம் நீட்டிச்சு எங்க பகுதிக்கு வரணும்னு தாழ்மையா கேட்டுக்கிறோம். நீங்க விவசாயியை காப்பாத்தல, இந்த உலகத்தை காப்பாத்துறீங்க. நன்றி, வணக்கம்.